பேர் சிவகிருஷ்ணன் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ் எஃப்எஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த போன வீடியோஸில் நீங்கள் பார்த்தும்போது சம் எஃப்எஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஒரு கண்டிஷன் ஒரு க்ரைட்டீரியா பேசிஸில் வந்து சர்டன் கேட்டகரியோட நீங்கள் ஃபில்ட் சம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சம் எஃப்எஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே. அண்ட் அதே மாதிரி வந்து ஆவரேஜ் எஃப்எஸும் அதே மாதிரி தான். அண்ட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா ஆவரேஜ் எஃப்எஸ்ஸும் சம் எஃப்எஸில் வந்து ஆவரேஜ் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் டேட்டா செட் வந்து சேம் டேட்டா செட். இங்கே வந்து ஷர்ட்டும் பேண்ட்டோடைய பிராண்ட்ஸ் இருக்குங்க, இங்கே பார்க்குற மாதிரி பிராண்ட்ஸோட பேர், அங்கே வந்து ஷர்ட்டு இல்லை ட்ரௌசரா, அண்ட் என்ன கலர், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம செல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்பனை ஆயிடுச்சு, அந்த ஒரு யூனிட்டுக்கு ப்ரைஸ் என்ன, அண்ட் டோட்டல் ரெவன்யூ என்ன, டோட்டல் சேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரெய்மண்டில் வந்து எவ்வளோ ஷர்ட்ஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம் அதோடைய ஆவரேஜ் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் டைப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் எஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஆவரேஜோட ரேஞ்ச், எந்த டேட்டா செட்டோட ரேஞ்ச் வேணும். ஸோ வந்து ஆவரேஜ் வந்து சேல்ஸோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது செலக்ட் பண்ணுவான், கோமா க்ரைட்டீரியாவோட ரேஞ்ச் என்ன, இந்த பிராண்ட்ஸோட ரேஞ்ச், இந்த பிராண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் பிராண்ட். ஓகே, தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். க்ரைட்டீரியாவோட ரேஞ்ச், இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குது, இவ்வளோ க்ரைட்டீரியா ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பிராண்டு அதை ஸ்கேன் பண்ணும். அண்ட் செகண்ட், அதுக்கப்புறம் வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2, செகண்ட் கண்டிஷன் என்ன, கண்டிஷனோட ரேஞ்ச் என்ன. ஸோ சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்ல போனால் ரேஞ்சுனால் வந்து ஒரு சில பர்டிகுலர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க, அதுலேயே வந்து நிறைய சாமான் இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் ரேஞ்ச். ஓகே, சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்ல போனால். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டுக்குன்னு க்ரைட்டீரியா ரேஞ்ச், ஒரு ஷர்ட்டா ட்ரௌசர்ஸா அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டு, ஸோ இங்கே இருக்குது. ஓகே, அண்டு நம்ம கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, என்ன கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் தேவைப்படும் அது வந்து நம்ம எக்ஸலுக்கு வந்து சொல்லிட்டோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ப்ராக்கெட்டை மூடலாம், ஹிட் என்டர், டேட்டா கிடச்சிரும் 44,667, 44,667, ரைட்? ஸோ இப்போ க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெய்மண்ட்லேருந்து யூஸ், இங்கே 3 ஷர்ட் இருக்குல்ல, ரெய்மண்ட் இங்கே இந்த 3 இன்னும் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 44,667, ரைட்? இன்னொரு விஷயம், இன்னொரு கண்டிஷன் மெத்தட் பார்க்கலாம். ஆவரேஜ் ரெவன்யூ சோல்ட் ஃபார் பிலோ க்ரைட்டீரியா. ஓகே, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஆவரேஜோட ரேஞ்ச், இந்த ரேஞ்சோட ஆவரேஜ் தேவைப்படும், ரைட்? இதை செலக்ட் பண்ணிட்டு பிராண்ட்ஸோடைய ரேஞ்ச் அதை செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் என்ன பிராண்ட், ரெய்டன் டெய்லர். செகண்ட் க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஷர்ட்டும் ட்ரௌசரா, அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரௌசர்ஸ் என்ன ப்ராடக்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ராக்கெட் மூடிடலாம். 38,000. இதை க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ரெய்டன் டெய்லரில் ட்ரௌசர்ஸ் செக்ஷன் இங்கே இருக்குது, இங்கே ரோ நம்பர் 17, ரோ நம்பர் 18 அண்ட் ரோ நம்பர் 5, இதை நம்ம க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 38,000. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த டேட்டா படி வந்து ரெய்டன் டெய்லரோட ட்ரௌசர்ஸோடைய ஆவரேஜ் சேல்ஸ் வந்து 38,000 இருக்குது. தட்ஸ் தி ஆவரேஜ். ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக ஏதோ கொஞ்சம் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் வந்து அதிகமாக வரப்போகிற வீடியோஸில் வந்து வேறு ஃபார்முலாஸ், ஏஐ சம்மந்தமான வேறு விஷயம், வேறு அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெகுலராக. ஓகே, ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.